ஒரு அடர்ந்த காட்டில் சின்னு என்ற ஒரு நரி இருந்தது. அது எப்போதுமே மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பதை தன் வழக்கமாக கொண்டிருந்தது. ஒரு நாள் சின்னு காட்டில் நடந்து செல்லும் போது ஒரு பளபளப்பான மஞ்சள் நிற குடையை கண்டது. அது ஒரு மந்திர குடை. அந்த குடையை பிடித்து கொண்டு எதை நினைத்தாலும் அது உடனே நடக்கும். சின்னுவின் பேராசை சின்னு குடையை பிடித்தபடி, எனக்கு ஒரு பெரிய மூட்டை திராட்சை பழங்கள் வேண்டும் என்று நினைத்தது. அடுத்த நொடியே ஒரு பெரிய மூட்டை திராட்சை அதன் முன்னால் விழுந்தது. சின்னுவுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனால் அது அந்த பழங்களை மற்ற விலங்குகளுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இந்த குடை என்னிடம் இருந்தால் நான் காட்டின் ராஜாவாகவே ஆகிவிடலாம். யாரிடமும் இதைச் சொல்லக்கூடாது என்று நினைத்தது. எதிர்பாராத திருப்பம். அன்று மாலை பலத்த மழை பெய்தது. காட்டில் இருந்த மற்ற விலங்குகள் எல்லாம் மழையில் நனைந்து நடுங்கின. குறிப்பாக வயதான ஒரு முயல் மழையில் ஒதுங்க இடமில்லாமல் தவித்தது. சின்னுவிடம் மந்திர குடை இருந்தும் அது அந்த முயலுக்கு உதவ மறுத்துவிட்டது. குடைக்குள் ஒருவருக்குத்தான் இடமுண்டு என்று பொய் சொல்லிவிட்டு ஓடியது. திடீரென்று ஒரு பலமான காற்று வீசியது. சின்னு குடையை இறுக்க பிடித்திருந்தும் மந்திர குடை அதன் கையை விட்டு நழுவி மேலே பறந்தது. சின்னு அதை பிடிக்க முயன்றபோது அந்த குடை காற்றில் கரைந்து மறைந்து போனது. நீதி மந்திர குடை ஏன் மறைந்தது விட பெரிது. அது ஒரு அன்பு குடை. பிறருக்கு உதவும்போது மட்டுமே அது வேலை செய்யும். சுயநலமாக பயன்படுத்தினால் அது காணாமல் போய்விடும் என்பதை சின்னு தாமதமாக புரிந்து கொண்டது. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவை: பகிர்ந்து கொள்ளுதல், ஷேரிங். நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும். உதவி செய்தல், ஹெல்பிங். கஷ்டப்படும் நேரத்தில் மற்றவர்களுக்கு கை கொடுப்பது மிகச்சிறந்த குணம். இந்த கதை குழந்தைகளுக்கு பிடித்திருந்ததா? அல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. திரும்ப இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.